ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ மயூத்திரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் காமனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் சரி இல்லை சித்தப்பா அப்பா மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயூத்திரத்தை ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் எத்தனையோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கரெக்டான அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்காது நண்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வர வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையவே ஆடியன்ஸை மயூத்திரை பற்றி நிறைய கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கமெண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கமெண்ட்டுக்கு ஒரு கமெண்ட்டுக்கும் நம்மளால் ரிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நண்பா இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு செலக்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஷினுக்கான ஆன்சர் தான் நண்பா ஆடியன்ஸ் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மயூத்திரட்ஸை பற்றி ஒரு ப்ரோ கொஷின் கேட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் ஓஎம்மாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணா, 360 ரூபா கட்டி அதுக்கப்புறமா அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாமா இல்லை 1 மந்த் மட்டும்தான் பண்ண முடியுமா அண்ணான்னு அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ நண்பா நீங்கள் 360 ரூபா கட்டி அப்புறம் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒரு மாதத்துக்கு மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் லைஃப் லாங் எத்தனை மாதத்துக்குன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம் நண்பா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு 7 ருபீஸ் கிடைக்கும் நண்பா. 360 ரூபா கட்டினீங்கன்னா மாதத்துக்கு 210 ரூபா. ஸோ நீங்கள் லைஃப் லாங் எத்தனை மாதம்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு நண்பர் ஒரு கமெண்டில் கொஷினை கேட்டிருக்காரு. நண்பா இதில் பே பண்ணாமல் நம்மளால் சிஎம்ஐ அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ இது சாத்தியமானு கிடையாது நண்பா. யாராலையுமே பார்த்தீங்கன்னா சிஎம் அப்கிரேட் பண்ணாமல் உங்களால் சிஎம் அப்கிரேட் ஆக முடியாது நண்பா. சிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் மெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பர்ச்சேஸ் நம்ம பண்ணால் மட்டும்தான் நண்பா உங்களுக்கு சிஎம் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ சிஎம் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா பர் டேக்கு 480 ரூபா கிடைக்கும் நண்பா. ஸோ கிட்டத்தட்ட மாதத்துக்கு நம்ம மாதம் 14,400 நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ மந்த்லி நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது ஒரு நண்பர் கொஷின் கேட்டிருக்காரு. ப்ரோ எனக்கு 5 ருபீஸ் மேலே வரமாட்டேங்குது, என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காரு. நண்பா உங்களுக்கு 5 ரூபா மேலே வர தந்தா நீங்கள் பிஎம் ஆகணும் நண்பா. பிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மெம்பர் நண்பா. ஸோ நீங்கள் இது ஆவணம் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் மணி சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் பிஎம்மாக ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேர் பேக் சொல்லிட்டு 360 ரூபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நண்பா. ஸோ நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா பர் டேக்கு 7 ருபீஸ் வரும் நண்பா. ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 210 ரூபா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ அடுத்ததான் ஒரு கமெண்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பா நானும் சிஎம் ஆகி எனக்கு கீழே ஒரு சிஎம் கொண்டு வந்தால் மந்த்லி எவ்வளோ கிடைக்கும் நண்பா அப்படின்னு கேட்குறாரு. நண்பா நீங்கள் சிஎம்மாக ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு 480 ரூபா வருது நண்பா. ஸோ உங்களுக்கு டவுன்லைனில் யாருன்னா சிஎம் க்ரௌன் மெம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ டவுன்லைனில் கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு மட்டுமே 200 கிடைக்கும் நண்பா. உங்களுடைய டவுன்லைனில் யாருன்னா நீங்கள் அப்கிரேட் சிஎம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 நண்பா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 + 200 கமிஷன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 680 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மாதமே பார்த்தோன்னா 20,000க்கு மேலே நண்பா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து தான் ஒரு கொஷின் அடுத்ததாக ஒரு நண்பர் கொஷின் கேட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 480 ரூபா ஆடு எவ்வளோ நேரம் பார்க்கணும், 480 ரூபா ஆடை நம்ம எவ்வளோ நேரம் பார்க்கணுன்ற மாதிரி அடுத்ததாக ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருக்காரு. ஸோ நண்பா நீங்கள் 480 ரூபா நீங்கள் சிஎம் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லைனுக்கு கீழே நீங்கள் யாருமே ஆட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 480 ரூபா கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆடுக்கு பார்த்தோன்னா 10 ரூபா 4 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி ஆடு பார்க்குற போல் இருக்கும் நண்பா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஹவர் இல்லை 3 மணி நேரம் ஆகும் நண்பா. ஸோ இது கம்பல்சரி 3 ஹவர் ஆகும் நண்பா. நீங்கள் கம்பல்சரி இதை ஆடு பார்த்து தான் ஆகணும். உங்களுடைய டவுன்லைனில் நீங்கள் யாராச்சும் நீங்கள் சிஎம் அப்கிரேட் லெவலில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் செட் போட்டுன்னு ஒன்று ஓப்பன் ஆகும் நண்பா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கீழே டவுன்லைனில் சிஎம்ஐ கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆட்ஸ் பார்க்குறீங்களா, இப்போ 480 ரூபா டெய்லி ஆடு பார்த்ததால உங்களுக்கு பார்த்தோன்னா டெய்லி 2.5 மணி நேரம் பார்க்க முடியாது நண்பா. ஸோ நீங்கள் உங்களுக்கு கீழே யாராச்சும் டவுன்லைனில் சிஎம்ஐ கொண்டு வந்தீங்கன்னா
உங்களுக்கு டைம் சேவரில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து மிச்சம் பார்த்திக்கலாம். ஸோ 2.5 மணி நேரம் பார்க்குற டைமை நம்ம பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குற ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சீலிங்கை வந்து நம்ம 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும் நண்பா. ஸோ டைம் சேவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 2 ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது, ஸோ 8 ஸ்டார் இருக்குது நண்பா. 2 ஸ்டார்னால் அதுக்கேற்ற ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து டைம்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம் நண்பா. அந்த இதுக்கு ஒரு ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ அந்த டைம் சேவரை நம்ம வந்து சூஸ் பண்ணுறதால நம்ம டைம் சேவரை வந்து நம்ம அந்த 2.5 மணி நேரம் ஆடு பக்கத்தை ஸோ 30 மினிட்ஸ் 1 ஹவர் ஸோ 1.5 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆட்ஸ் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினுக்கான ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பா மைவித்திரை ஆப்பை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. நீங்கள் மைவித்திரை ஆப்பை பற்றி நிறையவே நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணா நான் மேலே ஒரு ஐ பட்டனில் அந்த வீடியோக்கான லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக டவுட் இருக்குன்னா ஸோ நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துங்க நண்பா. ஏதாச்சும் டவுட்னா அந்த கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க நண்பா. ஸோ அடுத்தடுத்து வீடியோ வரல நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக ஆகும் நண்பா. ஸோ யாருன்னா வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்தடுத்த வர வீடியோவில் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் நண்பா. ஸோ தேங்க்யூ நண்பா. டாடா பை பை. ஸ்வீ நண்பா. பாய்.